சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போற்றும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். தொடர்ந்து நாம் சீஷத்துவத்தை குறித்து பார்த்து வருகிறோம். அந்தியோகியா சபையில் தான் முதல் கிறிஸ்தவர்களுக்கு சீஷர்கள் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. ஆகவே சீஷர்கள் என்பவர்கள் வேறு, கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் வேறு என்பதாக வேதம் சொல்லலை. கிறிஸ்தவர்கள் சீஷர்கள், சீஷர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஆகவே ஒரு சிலர் நினைப்பாங்க, கிறிஸ்தவர்களுக்கு கொஞ்சம் அளவு கம்மியாகவும் சீஷர்களுக்கு கொஞ்சம் கடுமையான அளவும் இருக்கலாம் என்பதாக ஒருவேளை எண்ணுகிற பொதுவான கருத்தை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைய காலகட்டங்களில் ஏறக்குறைய எல்லா சபைகள், ஒரு சிலரை தவிர எல்லா சபைகளிலுமே வேதம் போதிக்காத ஒரு சத்தியத்தை போதிக்கிற காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த வேதம் ஒரு காரியத்தை முக்கியப்படுத்தி காண்பிக்கிறது. அது என்னன்னா சிலுவை. சிலுவை இல்லாத ஒரு கிறிஸ்தவத்தை இன்றைய போதனைகளில் சபைகளில் நாம் பார்க்கிறோம். கர்த்தரை பின்பற்றுவீர்களானால் உங்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கும் என்பதான தவறான போதனை இன்றைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வாரமும் கேட்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் போதித்தாரா? இன்றைய நாம் சீஷத்துவத்தினுடைய இன்னொரு காரியத்தை பார்க்க இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் அவர் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை முக்கியப்படுத்தி ஆவிக்குரிய அளவை மட்டுப்படுத்தினது கிடையாது. ஆனால் உண்மையான மக்களின் மனநிலை என்னவென்றால், ஆண்டவர் சொல்கிற வழியில் நம்ம போனோம்னா நம்ம விரும்புகிறபடி வாழ முடியாது. ஆண்டவர் சொல்லுகிற வழியில் போவோமானால் நம்முடைய பல யோசனைகளும் தீர்மானங்களும் திட்டங்களும் செயல்படுத்த முடியாது என்பதான ஒரு தவறான மனநிலையோடு கூட அநேகர் ஆண்டவருடைய வழியில் நடக்க உண்மையாலுமே இருதயத்தில் விரும்புவதில்லை. ஆலயத்துக்கு வந்தாலும் சத்தியத்தை கேட்டாலும் இருதயத்தில் அவ்விதமான மன விருப்பம் இருப்பதில்லை. ஆனால் அது தவறு. உண்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது என்னன்னா, ஆண்டவரிடத்தில் தங்களை ஒப்புவித்து வாழ்கிற வாழ்க்கை தாங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக கட்டுகிற ஒரு வாழ்க்கை. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் சிறப்பாக அமைத்து கொடுக்கிற ஒரு வாழ்க்கை அது. ஆனால் இன்றைக்கு அநேகர் தவறான ஒரு எண்ணத்தினால பல ஆண்டுகளாக இருதயத்தில் ஊன்றப்பட்ட இவ்விதமான தவறான சிந்தனையினால் அவர்கள் தேவனுடைய வழியை விட்டு விலகி போய் ஓடுகிறவர்களாகவே காணப்படுகிறார்கள். அருமையான சவர்ணேஸ்வர், இந்த காலையில் கர்த்தர்னோடு கூட தான் பேசுகிறார். God speaks to you.
ஆகவே இன்றைக்கு நான் பேசும்படியான ஒரு முக்கியமான தலைப்பு என்னவென்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13-14 வசனங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இயேசு கிறிஸ்து இடுக்கமான வாசலை குறித்தும் இன்னுமாக விசாலமான வழியை குறித்தும் இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். இடுக்கமான வாசல், கேட்டு போகிற வாசல் விரிவானது. அப்படின்னா என்னன்னா, அதை குறித்து இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில் தெளிவுபடுத்தும்படியாக ஏறக்குறைய கேள்வி பதில் முறையின் மூலமாகவே உங்கள் மத்தியில் பேசும்படியாக நான் விரும்புகிறேன். ஒரு 18 காரியங்களை உங்கள் மத்தியில் கேள்வி பதிலின் வழியாய் சொல்லுகிறேன். இந்த இடத்துல ஆண்டவர் சொன்னாரு, 2 வாசல்கள் தான் இருக்கிறது. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இடுக்கமான வாசல் என்பது ஆண்டவராகிய இயேசுவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புவித்து உண்மையாய் வாழுகிற ஒரு வாழ்க்கையினுடைய பிரவேசம். அது இடுக்கமான வாசல் என்று சொல்லும் பொழுது அது என்னவென்றால், ஆண்டவருடைய வழி, அவருக்கு பிரியமான வழிகளை செயல்படும்படியாக உன்னை ஒப்பு கொடுத்து வாழும்படியான ஒரு உட்பிரவேசம். அது அடுத்து சொல்லப்படுகிறது, வழி இங்கே வாசல் உனக்கு விரிவாக இருக்கிறது. இட்ஸ் ஓப்பன் டு யூ. நீ ஒருவேளை கிழக்கு பக்கம் போகலாம், மேற்கு பக்கம் போகலாம், தெற்கு பக்கம் போகலாம், வடக்கு பக்கம் போகலாம், எந்த வழியினாலும் போகலாம். இட்ஸ் சோ பிராட், இல்லை, விசாலமாக இருக்கிற வழி அது. ஆகவே நீ விரும்புகிறபடியாக அந்த வழியில் போகலாம். ஒருவேளை ஆலயத்துக்கு இன்னைக்கு போகலான்னா போகலாம், பரவாயில்ல, நிறைய வேலை இருக்குன்னா வேலை போகாமல் இருக்கலாம். இன்னைக்கு ஜெபம் பண்ணணுன்னா ஜெபம் பண்ணலாம், இல்லை நமக்கு முக்கியமாக நிறைய வேலை இருக்குது, ஜெபிக்காமட்டா பரவாயில்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம். வேதத்தை வாசிக்கலைன்னா பரவாயில்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். நீ எந்த வழியில் வேணாலும் நடக்கக்கூடும். ஆனால் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கும் பொழுது there are certain rules and regulations. இயேசு சொல்லியிருக்கிறார், இப்படித்தான்ப்பா நீ நடக்கணும்னு சொல்லியிருக்கார். இந்த வழியாகத்தான் நீ வாழணும் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து தெளிவாய் உனக்கும் எனக்கும் சொல்லியிருக்கார். மற்றவங்களுக்கு இல்லை, இட்ஸ் ஃபார் யூ. இல்லை, இங்கே ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எனக்கும் சொல்லியிருக்கார் ஆண்டவர். பக்கத்தில் இருக்கிற சகோதரனுக்கோ சகோதரிக்கோ அல்ல, உனக்கு தான் இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார். இட்ஸ் காட் ஸ்பீக்கிங் டு யூ. ஆகவே இதை நீ கவனமாக கேளு. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆண்டவர் வழியில் போனால் ஐயோ நான் அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது. தப்பு. கர்த்தருடைய வழியில் இருக்கிற ஆசீர்வாதத்தை போல வேறு ஆசீர்வாதம் இல்லை. அழகாக அவன் வாழ்க்கையை கட்டுவார்.
ஆகவே நான் ஒரு கேள்வி பதில், இயேசு குறிப்பிடும் 2 வாசல்கள் யாவை? ஒன்று இடுக்கமான வாசல். இடுக்கமான வாசல். அடுத்தது விசாலமான வாசல். ஆனால் இடுக்கமான வாசல் உன்னை ஜீவனுக்கு உள்ளாக நடத்துகிறது என்றும், விசாலமான வாசல் உன்னை அழிவுக்கு நடத்துகிறது என்றும் இந்த வேதம் சொல்லுகிறது. அருமையானே, உடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போகிறதில்ல. ஒருவேளை நீ எவ்வளவு அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இந்த உலகத்தில் நீயா தானா வரல. கர்த்தர் தான் உன்னை உண்டாக்கினார். கர்த்தர் தான் உன்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். கர்த்தர் தான் உன்னை இவ்வளோ நாளாக பாதுகாத்து வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நான் தீர்மானித்து வரவில்லை. ஆனால் இன்றைக்கு நீ தீர்மானிக்கும்படியாக சில காரியங்களை உனக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே முதலாவது அவர் சொல்கிறாரு, there are 2 ways, 2 வாசல் தான் இருக்கப்பா. நீ எந்த வாசலில் போக போகிற? ஒன்று இடுக்கமான வாசல், ஆனால் அதில் போனால் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. இன்னொரு வாசல் இருக்கு. அந்த வாசல் ரொம்ப விசாலமானது. நீ அந்த பக்கம் நுழையலாம், இந்த பக்கம் நுழையலாம், நடைஞ்சா நடுவில் வரலாம், இல்லை ஓரமாக போகலாம், எப்படி வேணாலும் நீ வரலாம். ஆனால் அது உன்னை கடைசியில் அழிவுக்குள்ளாக கொண்டு வந்துவிடும். ஆகவே அகலமான வாசலுங்கிறது அப்படின்னா, அகலமான வாசல் முதல்ல நம்ம பார்க்கலாம். இல்லை, அகலமான வாசல்னா என்ன? அது பாவ வழியை தெரிந்து கொள்ளுகிற வாசல். கொஞ்சம் பாவம் செஞ்சுக்கலாம், அப்படியே போயிடலான்னா ஓகே, ரொம்ப அருமையான வழி. அது யாரும் நிறுத்த மாட்டாங்க. இருமாப்பு, பெருமை. ஒரு மனிதன் நரகத்துக்கு ஏன் போகிறான் தெரியுங்களா? பெருமையினால தான் போகிறாங்க. You go to hell because of your pride. வேறு எதுனாலும் கிடையாது, இல்லை? ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? அவங்க இடுக்கமான வாசல்னா, ஒரு காரியத்தை யோசனை பண்ணுனா, ஒருவேளை ஊழியக்கார்ட்ட போய் பகிர்ந்து கொள்ளலாம். நான் செய்கிறது சரியோ இல்லையோ தப்போ தெரியல. ஆனால் இது அப்படி இல்லை. அவர்கிட்ட எதுக்கு போய் நம்ம விரும்புகிறோம் போகலாம், இதுதான் திறந்த வாசலாச்சே, அதெல்லாம் இருக்குது. அவருக்கு போயெல்லாம் சொல்லிக்கிட்டு என்ன, முடிஞ்சால் போகலாம், முடியலைன்னா இல்லை. கீழ்ப்படியாமை. இப்படி நீ போகணுன்னா நீ அதுக்கு ஒரு கட்டுப்பாட்டோடு போகணும். ஆனால் இப்படி போகணுன்னா நீ ஒளிஞ்சும் போகலாம், தெரியாமலும் போகலாம், சபைக்கு தெரியாமல், ஊழியக்காரன் தெரியாமல் ரகசியமாக கூட நீ செய்யலாம். அதுதான் உனக்கு விசாலமான வாசல். மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லையே. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய சத்தியம் உன்னுடைய இருதயத்தோடு கூட பேசுகிறது. ஆனால் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லையே. சத்தியத்தை கேட்டு நம்ம வழியில் போவோம், சொந்த வழி அப்படின்னு போகிறது அகலமான வாசல். அதில் ஆண்டவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய இணக்கம் தேவையில்லை, தியாகம் தேவையில்லை, விட்டு கொடுத்தல் தேவையில்லை, சகிப்புத்தன்மை தேவையில்லை. அவங்கள பாரு, அவங்க மாதிரி நம்ம வாழணும், இவங்கள பாரு, இவங்க மாதிரி வாழணும். ஆண்டவரை பார்த்து அவரை போல வாழணும்னு இல்லை, அவங்கள போல வாழணும், இவங்கள போல வாழணும், நான் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். தூக்கம் இல்லாமல் கூட நீ திட்டமிடுற பார்த்தியா? அதுதான் அகலமான வாசல். உண்மை இல்லாத வழி, நேர்மை இருக்காதுங்க.
ஆண்டவர் என்ன சொல்ற? நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள. உண்மைத்தன்மை இருக்காது. there is no truthfulness. நீ ஆலயத்துக்கு வர்றது ஒரு கண் துடைப்பு. சத்தியத்துக்கு ஏற்றபடியாய் வாழ்கிற வாழ்க்கையின் முறை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் தேவையற்ற ஒரு காரியம், அந்நிய காரியம். நீ வீட்டில் ஒரு மாதிரி பேசுகிற, இங்கே ஒரு மாதிரி பேசுகிற. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது தெரியுங்களா? நீதிமொழியின் புத்தகம் 14வது அதிகாரம், நீதிமொழியின் புத்தகம் 14வது அதிகாரத்தில் அவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். யாராவது வாசிங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். முடிவு என்ன வழிகள்? மரண வழிகள். உனக்கு செம்மையாய் தோன்றது, பரவாயில்ல, அப்படி செஞ்சா பரவாயில்ல, இப்படி செஞ்சா பரவாயில்ல, இப்படி பண்ணிட்டா, அப்படி பண்ணிட்டா, இந்த பணத்தை அந்த பேங்க்கில் போட்டுட்டா, இந்த பேங்க்கில் போட்டுட்டா, அப்படி பண்ணவா, இப்படி பண்ணவா, எப்போ பார்த்தாலும் நல்ல அருமையான யோசிக்கிற தவறான இருதயம் இருக்கிறது. நல்லா யோசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. ஆண்டவர் ஒன்று சொன்னார். இன்னைக்கு உலக மனுஷன் நகைப்பான், சந்தோஷமா இருப்பான். பார்த்தா ஆஹா, அவனுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் என்ன, சமாதானம் என்ன? சமாதானம் இல்லை. ஆனால் அவன் பார்த்தா கார்லேயும் போகிறது வர்றதை பார்த்தா, ஆனால் வேதனை சொல்லுது அவனுடைய சந்தோஷம் துக்கமாய் மாறும். ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். அதுமாதிரி என்னுடைய வாழ்க்கையில் சொல்லப்போனால் இங்கே வருகிறவர்கள் மிக ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். ஏன்னா உனக்கு தேவனுடைய வார்த்தை தெளிவாய் போதிக்கப்படுகிறது. உன்னை ஏமாற்றுகிற சத்தியம் இங்கே போதிக்கப்படவில்லை. Straight away God's word is preaching to you. ஒரு பக்கம் இது is a privilege. இது என்னாலையா? இல்லை, தேவ ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிறதுனால அதை கொண்டு வந்து உங்கள் மத்தியில் நான் போதிக்கிறேன். என்னுடைய வார்த்தை அல்ல, இட்ஸ் God's word. ஆகவே விசாலமான வாசல் உனக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். போகிறது வர்றது எல்லாம், போனால் உடனே கூட வரலாமா, வந்துடலாம். ஆனால் இதில் அப்படி இல்லை, போனால் திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம். மூணாவது கேள்வி, அப்போ ஏன் பலர் அகலமான வாசல் வழியாய் நுழைகிறார்கள்? அப்பா நீ சொல்கிறீங்க கேட்டுக்கு போகுதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் நிறைய பேர் அங்கே தானே போயிட்டுருக்குறாங்க. ஏன்? ஏனென்றால் அது வசதியானது. வசதின்னா கம்ஃபர்டபுள் இல்லை, உனக்கு வசதியானது. உனக்கு நீ விரும்புகிறபடி வாழ்வதற்கு அது முதலாவது வசதியானது. இப்போ பாருங்கள், நான் போடுற இந்த செய்தியை நான் குரூப்பில் போடுறேன். சேலம் ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் சர்ச் வாட்ஸ்அப் குரூப்பில் வீட்டில் போய் படித்து பாருங்கள். நான் இப்போ ஒவ்வொரு செய்தியை நான் பிரசங்கிக்கிறது ஆயத்தப்படுறதை நான் அதில் போடுறேன். நீங்கள் தயவுசெய்து அதை வாசித்து பாருங்கள், போய் வாசித்து பாருங்கள். குரூப்பில் இருக்கும். ஒருவேளை உங்கள் குரூப்பில் பேர் இல்லைன்னு நான் அதை ஆட் பண்ணிடுறேன். அவை உனக்கு ரொம்ப வசதியாக இருக்காது இல்லை? அப்புறம் கலாச்சார ரீதியாக பரவாயில்ல, மற்றவங்க இன்னும் சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை நான் இப்படி பண்ணுனா ஏதாவது சொல்லுவாங்க. யாரையும் கேட்க வேண்டியதில்லை, நான் விரும்புகிறபடி செஞ்சிருவேன். என்ன இது மனித இயல்பும் மனித இருமாப்பும். அதில் திறந்த மனப்பான்மை தேவையில்லை. பரவாயில்ல, பார்க்கலாம். சிலர் வந்து சொல்லுவாங்க, பாருங்கள் இந்த காரியத்தை செஞ்சுட்டு முடிச்சுட்டு வந்தாங்க, பரவாயில்ல.
அதுக்கு மேலே என்ன வேறு என்ன பண்ண முடியும்? செஞ்சு முடிச்சிட்டாங்க, கல்யாணமே பண்ணி முடிச்சிட்டான்ட்டாங்க. அடுத்தது என்ன பண்ண முடியும்? இல்லை அவங்கள பிரிச்சுறீங்கன்னு சொல்ல முடியுமா? மனம் திரும்பணுங்க. யூ மஸ்ட் ரிப்பென்ட். மனம் திரும்பலைன்னா கர்த்தர் அதை சரிப்படுத்த மாட்டார். மனம் திரும்பவில்லை என்றால் ஐ டெல் யூ, God will never be on your side. ஆகவே இது என்ன அன்னைய ஒன்று கடைசியில் பார்த்தீங்கன்னா, நீ முடியும் போது the end of it will be catastrophe. அழிவுக்கு எதுவாய் போய் நிற்பா. அப்போ தான் பாப்பா, ஐயோ நான் என்னென்னமோ செஞ்சேன், படசில் பார்த்தா இப்படி ஆகிப்போச்சா. நான்காவது, குறுகிய வாசல்னா என்ன? குறுகிய வாசல்னா இந்த உலகத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒரே ஒரு வழி, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி ஓடுகிற ஓட்டம். இந்த உலகத்தில் வேற யாரையும் நான் பார்க்க போகிறதில்ல, ஒருத்தரை தான் பார்ப்பேன், அவர் இயேசு கிறிஸ்து. ஒரு காலத்தில் பாவத்தின் வழியில் நான் அழிந்து கொண்டிருந்தேன், கர்த்தர் என்னை மீட்டு கொண்டார். நான் எப்பவும், எனக்கு 73 வயசு ஆக போகுது, நான் எப்பவும் சொல்கிறேன், ஆண்டவரே என்னை எப்படி அழிவிலிருந்து மீட்டு கொண்டீரே. ஒருவேளை நீங்கள் என்னை சந்திக்காது இருந்திருப்பீரா, நான் அழிந்து போயிருப்பேன். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்க வேண்டிய ஒரே ஒரு நபர் போதகன் அல்ல, யாரு மேலே? இயேசு கிறிஸ்து. அவரை பற்றி என்னை பற்றி என்ன நினைப்பார்? உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்புகிறபடி வாழ விரும்ப மாட்டாய். நீ விரும்புகிறபடி வாழ விரும்ப மாட்டாய். ஏன்னா அது சரியில்லை. நான் குறைந்த அறிவுள்ளவன், ஞானம் இல்லை, நான் இன்றைக்கி சரின்னு செய்கிறேன், அது ஆண்டவர் இல்லைன்னா அது தவறாய் போயிருமே, முடிவு நல்லா இருக்காதே. அது தாழ்மைப்படுதல். குறுகிய வாசலில் நிமிர்ந்து நம்ம போக முடியுமா? It's a narrow gate. We humble ourselves. நம்மை தாழ்த்துகிறோம். மனம் திரும்புதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில், நீங்கள் நிறைய பேர் பாவம் செய்கிறீங்க, ஆனால் அதை பற்றி ஒரு இம்மியும் கூட மனசில், ஐயோ இப்படி பேசுகிறோமே, நடக்கிறோமே, சிந்திக்கிறோமே, தவறாக இருக்கேன்னு நீ ஒரு நேரம் சிந்திக்கிற அந்த சிந்தனை இல்லைன்னா உன்னுடைய வாழ்க்கையில் நீ விசாலமான ஓட்டத்தில் தான் ஓடிட்டுருக்க. அருமையான சோர்ணேஸ்வரியே, பைபிள் சொல்லுது, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். யோசனை பண்ணி பாருப்பா. இந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படுதுன்னா யோசனை பண்ணி பாரு. இது சத்தியம் சொல்லப்படுதுன்னா அப்போ யோசிக்க வேண்டாமா? நான் பாட்டு ஒரு முடிவை கட்டிட்டு அதன் வழியாக போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு என்னையா பிரயோஜனம்? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட்? சொல்ல கேட்குறேன் நான். இயேசு ஒளிவு மறைவாக பேசலைங்க, வெகு தெளிவாக பேசினார். ரெண்டே 2 வாசல் தான், 2 வழி தான் இருக்குப்பா. இடுக்கமான வாசலில் நீ தாழ்த்துவ, மனம் திரும்ப. ஆண்டவரே நான் செய்கிறது தப்பு. யாருமே பரிபூர்ணமானவங்க அல்ல, ஆனால் நான் செய்கிறது தப்புன்ற ஒரு உணர்வு உனக்குள்ளே இருந்தால் தான் மனம் திரும்பவே முடியல, சரிப்படுத்த முடியும். நிறைய பேருடைய மனநிலை என்ன தெரியுங்களா? நான் செய்கிறது தப்புங்கிற ஒரு உணர்வு கூட இல்லைன்னா கர்த்தர் உன் வாழ்க்கையில் எப்படிங்க இருப்பார்? கர்த்தர் உன்னோட இருப்பாரா? யோசிச்சு பாரு. தேவன் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாரு. இன்றைக்கி எத்தனையோ அழிவுகள் ஏற்படுகிறது. சமீபத்தில் இந்தியாவில் நம்ம பார்த்தோம் எத்தனையோ விதமான காரியங்கள். அதில் முன்னால் ஒரு பிக்சரை, அது முன்னால் ஒரு வீடியோ பார்த்தோம். ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் முன்னால் எல்லாம் கையை காட்டுறாங்க, அதை பண்ணுறாங்க சந்தோஷமாக. சிலர் ஃபஸ்ட்டு டைம் ஃப்ளைட்டில் உட்காந்துருக்காங்க, எல்லாம் சந்தோஷமாக இருக்குது.
ஆனால் அவங்களுக்கு தெரியாது, ஒரு சில வினாடிகளில் அவருடைய வாழ்க்கை முடிந்துவிடும். அம்மையாலே ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துவதைப் போல அற்புதமான வாழ்க்கை இருக்கா? ஆண்டவருக்கு முன்பாக நம்மை வெறுமையாக்குவதைப் போல பாதுகாப்பான வாழ்க்கை ஏதாவது இருக்குதா? விசாலமான வழியில் போறியா? ஜாக்கிரதை, டர்ன், திரும்பு. ஏன் இன்னைக்கு இந்த குறுகிய வாசல் 4ஆவதுல இன்னும் ஒரு சில காரியங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த குறுகிய வாசல் இருக்கிறது என்னன்னா, இயேசுவை மட்டுமே நீ நோக்கி பார்க்க வேண்டும். ஏன்னா அவர் சொல்லிட்டார், நானே சத்தியம் வழியும் ஜீவனும். அதில் நீ நுழையணும்னா தாழ்த்தணும், மனம் திரும்பணும், சுவிசேஷத்தை நம்பணும், இயேசுவை முழுமையாய் நம்பி சரணடைய வேண்டும். இல்லைன்னா நீ இந்துவாக இருந்து கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கலாம், அது கிறிஸ்தவர்களாக பிறந்திருக்கலாம். இப்போ நீ ஏதோ ஒரு கிறிஸ்தவன்ற பெயரில் இருக்கலாம், ஆனால் யூ ஆர் நாட் அ ட்ரூ கிறிஸ்டியன். நீ ஆண்டவருடைய பிள்ளை இல்லை. இல்லை. அஞ்சாவது, குறுகிய வாசல் ஏன் குறுகியதாக இருக்கிறது? ஏன்னா என்னை வளைக்கணும்னா, என்னை தாழ்த்தணும்னா அப்படித்தான் நான் நுழையணும். பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தான் என்னை தாழ்த்தணும். ரொம்ப இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப பக்தியாக பேசுவாங்க, டாக் டூ மச், சரக்கே இருக்காது. ரொம்ப ஆவிக்குரிய விதமாக பேசுகிறாங்க பாருங்க, அவங்கெல்லாம் டம்மி. உண்மையாக சொல்கிறேன். பார்த்தா பிரமாதமாக ரொம்ப பக்திமான், நீதிமான் அப்படி மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள டம்மி அது. அதுமாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அப்படி போக விரும்புறியா? நீ உடைய வாழ்க்கையில் அப்படி நீ போக முடியாத ஒரு நிலைக்குள்ளாக போக விரும்புகிறையா? தூங்குறார எழுப்பிடுங்க கொஞ்சம், தப்பு இல்லை, தெரியும். அப்பா முன்னால் கொஞ்சம் தட்டுப்பா வர பிரதரை. இல்லையா பிரதர்? சரி, ரைட். ஏன்னா என் பிரசங்கம் தடையாயிரும். இங்கே வந்து சொடக்கு போட்டால் இனி மேலே பக்கெட் வச்சு தண்ணி வச்சு மேலே ஊற்றினா கூட தப்பு இல்லை. என்ன டெக்னாலஜி இப்போ ஏஐ வந்த மாதிரி பல டெக்னாலஜி. ஆனால் நான் பேசுகிறது ரொம்ப சீரியஸுங்க. இட்ஸ் நாட் எ பிளேஃபுல் திங், தெரியுங்களா? இது விளையாடுகிறல்ல. இட்ஸ் நாட் எ பிளேயிங் திங் பர்டைனிங் டு அ டெத் அண்ட் லைஃப். ஜீவனா மரணமா? ஐஸ்வர்யமா நினைச்சான், சம்பரமாய் வாழ்ந்தான், போய் அங்கே கதர்னா. நோ ரிப்பென்டன்ஸ். இங்கே நீ மனம் திரும்பாம போன, அங்கே போய் மனம் திரும்ப முடியாது என் அருமையான சகோதரனே, சோரியே. ஆகவே ஏன் அது குறுகியதாக இருக்கிறது? தன்னை நீதிமான்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, நான் நல்ல கிறிஸ்தவன், நான் ரொம்ப நல்ல கிறிஸ்தவன், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பாவியாக என் மேல் கிருபையாயிரும்னு சொல்கிறதுனால தான் அது குறுகிய வாசல். பாதி ஆண்டவரை நம்புகிறேன், பாதி நான் நம்புகிறேங்கிறதெல்லாம் அங்கே ஒர்க் அவுட் ஆகாது. முழுமையாய் தேவனை சார்ந்து வாழுவது. உலகத்தில் அன்பு கூறாதிருந்தால், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. பிதாவின் அன்பு இல்லாமல் நம்ம எப்படிங்க பரலோகராஜ்யம் போக முடியும்? தயவுசெய்து ஆவியானவர்களோட பேசணுன்னு தான் நான் விரும்புகிறேன். ஒருவேளை இவ்வளவு காலம் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்களோ எனக்கு, ஆனால் இன்றைக்கு தேவனுடைய சத்தியத்தை கேட்குறீங்க. சத்தியத்தை போதிக்கிற நான் உண்மையாய் கருத்தாய் போதிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். உன் மனசுக்கு ஏற்ற வண்ணம் பிரசங்கம் பண்ண இங்கே நான் நிற்கல. உன்னுடைய மனசை காயப்படுத்த தான் நான் இங்கே நிற்கிறேன். ஐ wound your conscience. அப்போவாது நீ மனம் திரும்ப மாட்டையா?
அப்பவாது உன்னுடைய பரிதாப நிலையை உணர மாட்டேயான்றதுக்கு தான் நான் இங்கே நின்றுட்டு இருக்கிறேன். ஒருவேளை உன்னுடைய மனசாட்சி குத்தப்பட்டதுன்னா நான் நிற்கிறது இஸ் ஜஸ்டிஃபைட், சரியான ஒரு காரியமாக நான் செய்கிறேன்னு அர்த்தம். மனசாட்சி குத்தப்படலைன்னா உன்னுடைய வாழ்க்கையில நீ முடிவு பரியந்தம் அகலமான வாசல்ல போய் நீ அழிவை சந்திப்பதை தவிர வேற வழியே இல்லைங்க. அதுவும் எனக்கு தெரியும். தேவன் ஒரு மனிதனை இழுக்காவிட்டா அவன் இந்த ஸ்டெப் எடுக்கவே மாட்டாங்க. அது தெரிஞ்சுதான் நான் இங்கே வந்து ஊழியனா நிற்கிறேன். தேவனாக உன்னுடைய இருதயத்தில் பேசலைன்னா நீ இவ்விதமாக இந்த குறுகிய வாசலை நோக்கி நீ வர மாட்டாய் என்பதை 100க்கு 100 நான் அறிந்திருக்கிறேன் சொல்றேன். தேவ ஆவியானவர் உனக்குள்ள கிரியை செய்தா நீ என்ன சொல்லுவ? ஆண்டவரே எனக்கு தெரியல, நான் இன்றைக்கு அப்படிதான் வாழ்றேன், எனக்கு தெரியாது ஆண்டவரே, எனக்கு புரியாது ஆண்டவரே, எனக்கு தெரியல. நான் காலையில் கூட வந்து பிரசங்கம், ஆண்டவரே ஒரு வார்த்தையும் கூட உமக்கு பிரியமில்லாத ஒரு வார்த்தையை நான் பேசிடக்கூடாது. அதுமேலே நான் உத்தரவாதிங்க, உன்னுடைய ஆத்மாவுக்கு நான் உத்தரவாதி, தேவனுக்கு உத்தரவாதி. முன்னால படுகுழி இருக்குன்னு சொன்னா ஐயா போத்து போங்கன்னு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஊழியக்காரன் விழிப்புள்ளவனாக இருந்து ஜெபிக்கிறதற்கும் எச்சரிப்பதற்கும் கடமைப்பட்டவன். ஆகவே தான் ஆண்டவர் குறுகிய வழியாக வச்சிருக்கார், தாழ்த்தல். நான் இன்னைக்கும் ஒன்று சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு தெரியாது, எப்படி செய்யறது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று என் வாழ்க்கையெல்லாம் திரும்பி பார்க்கும்போது ஆண்டவரே செய்திருக்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது அப்போ நான் நினச்சேன் எதுக்கு இது. ஆனாலும் கீழ்ப்படிந்த அந்த கீழ்ப்படிதலை இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். எவ்வளோ காரியங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும், நான் 100கணக்கான காரியங்கள் சொல்ல முடியும், மிக சிறிய பண விஷயத்திலிருந்து. ஏன்னா என்னை நான் சார்ந்து கொள்ள விரும்பினதும் கிடையாது. என்னை சார்ந்து கொண்டா நான் ஆபத்தில் இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். 6வதாக இயேசு விவரிக்கும் 2 வழிகள் எங்கு கொண்டு செல்லுகிறது என்பதை குறித்து நீ சிந்திக்க வேண்டும். குறுகிய வழின்னு சொல்லும் பொழுது ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை என்னை வழிநடத்துன்னு சொல்றது கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ உன் சொந்த இச்சையின்படி சித்தத்தின்படி செஞ்சிட்டு பின்னால நீ மனம் வருந்தி பிரயோஜனம் இல்லை, மனம் திரும்புதல் உனக்கு நல்லது. மனம் வருந்தி பிரயோஜனம் இல்லை, மனம் திரும்புவது நல்லது. சொல்லு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் தவறு செய்துட்டேன், ஐ மேட் a wrong calculation, மன்னியும் ஆண்டவரே. ஏங்க வேதம் சொல்லுது பயத்துடன் நடுக்கத்துடன். நான் இங்கேருந்து வீட்டுக்கு போய் பத்திரமா சேருது ஆண்டோடைய கிருபை. ஆகவே இதை குறித்து நீ சிந்திக்க வேண்டும். 6வது இந்த 2 வழி போகுதே, இந்த இடுக்கமான வாசல் ஜீவனுக்கு எதுவான வழியில் செல்லுகிறது. ஆனால் அகலமான வாசல் இன்னைக்கு நான் போகிறேன் வர்றேன், கோ ஹெட். ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டாருங்க. சிலரை 100க்கு மேலே கூட வாழ விடுறார், 100 வயசுக்கு மேலே கூட வாழ விடுறார். ஆனால் நல்ல நடையுடையோடு இருந்து நீ காரியங்களை செய்கிற வரைக்கும் உயிரோடு இருக்கிறது நல்லது. அதுக்கு மேலே இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறது தான் நல்லது, பெட்டர். ஆனால் நீ ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கணும், அதை யோசிச்சுக்கோ. அது இல்லாமல் பிரயோஜனம் இல்லை. நான் பிரயோஜனம் இல்லை அப்படின்னும் பொழுது இட்ஸ் பெட்டர் டு கோ டு காட். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்போவுமே சந்தோஷமான ஒரு காரியம் என்ன? ஆண்டவரோடு இருக்கிறது தான் அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. 7வது இந்த அகல வழியின் பண்புகள் என்ன? வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ்? இது இட்ஸ் ஈஸி அண்ட் பிராட்.
ரொம்ப சுலபமானது. நீ போய் அதை போய் பண்ணிட்டு அதை யோசிச்சுக்கிட்டு இதை உட்காந்துக்கிட்டெல்லாம் இல்லை. வெரி குவிக்லி யூ கேன் கெட் இன். ரொம்ப சுலபமாக உள்ள நீ நுழைஞ்சிடலாம். உனக்குள்ள ஒரு காரியம் இருக்குது, இப்படித்தான் ஆண்டவரை நான் ஆராதிப்பேனா, ஓகே, நோ ப்ராப்ளம். நான் ஆண்டவரை சார்ந்து சீஷத்துவம் முதல்ல சொல்லுதுக்காருங்க, முதலாவது தேவனுடைய தேஜத்தை நீதியை தேடாதவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது, தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல தேவன் இல்லைன்னா யூ கான் கெட் இன் டு ஹெவன். ஏன்னு கேட்டால் நீ முதல்ல ஆண்டவர் இல்லைன்னா நீ எங்கே நடக்கிறன்னு நீயே தெரிஞ்சுக்கோ. ஆಮೇಲೆ ரட்சிப்பு இலவசமானது, ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை கிரயம் செலுத்துறது. அப்புறம் என்னென்னா இதில் எல்லா பொய் திருப்தி, ஒரு பொய்யான ஒரு திருப்தி இருக்கும். நான் செஞ்சு முடிச்சிட்டேன் பாரு, நான் யோசிச்சேன் செஞ்சு, அந்த கபடத்தன்மை, அதில் ஏமாற்ற வேலை, இது எல்லாமே இருக்கும். உண்மைத்தன்மை இருக்காது. யாருக்கு உண்மை? ஆண்டவருக்கு உண்மைத்தன்மை இருக்காது. குறுகிய வழியின் பண்புகள் என்ன? இட்ஸ் வெரி ப்ரெஷியஸ், ரொம்ப விலையேற பெற்றதுங்க. என்ன? இது ஆண்டவருடைய வழி, இது பாதுகாப்பானது, கீழ்ப்படிதல் உள்ளது, விசுவாசத்தோடு செயல்படுவது. இன்னைக்கு உலக மனுஷனுக்கு எதிர்காலத்தை குறித்த உண்மையான பயமே இல்லைன்னு நான் சொல்லவே முடியாது. I can never say that I don't afraid of the future. 100% சொல்லவே முடியாது. ஓப்பனாக நான் சொல்கிறேன். உண்மையான தேவனுடைய பிள்ளை மாத்திரம் தான் விசுவாசத்தின் அடிப்படையில் வாழ்கிறதுனால கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், ஆகவே நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்லுவாங்க. குறுகிய வழியில் டினையிங் themselves, தன்னைத்தான் வெறுத்து என்ன உன்னை நீ அப்படியே போன வாரத்தில் கேட்டார், வெறுக்கிறதுனா எப்படிங்கன்னாரு. வெறுக்கிறதுனா உன்னை நீ வெறுத்துன்னு இல்லை, உன்னை ஆண்டோடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டோடத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து வாழும்படியான ஒரு வாழ்க்கை. என்ன ஹரி கையில் விரலில் நிறைய அழுக்கு இருக்கா? நேரப்பார். இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? சீடராக இருப்பதின் வழி அதுதாங்க. யூ மஸ்ட் பி a disciple. இதில் இருக்கிற பண்பு என்ன? கீழ்ப்படிதல் இருக்கும், விசுவாசம் இருக்கும், தன்னைத்தான் ஒப்பு கொடுத்தல் இருக்கும். 9வது குறுகிய, 8வது தான் குறுகிய வழியின் பண்புகள், 7வது அகல வழியின் பண்புகள். ஒரு நான் நம்பர் கூட சொல்ல மட்டும் பட் 9வது குறுகிய வழி ஏன் கடினமாக உள்ளது? என்ன திடீர்னு ஒரு ஃபிட்ஸ் வந்துருச்சாங்க? இல்லை, உள்ளாக இதெல்லாம் பாருங்க. நீ உலகத்துக்கு எதிராய் ஓட வேண்டும். உலக மனுஷன் வேற மாதிரி செஞ்சிட்டு இருக்கானா, நீ அவன் வழியில் போக முடியாது. நீ ஆண்டவருடைய சாட்சி, 4 பேர் 4 இடத்துல அவன் ஆண்டவர் உலகத்துக்கு பிரியமாக நடப்பான். ஞாயிற்றுக்கிழமைனா அதுதான் அவனுக்கு ஓய்வு நாள். என்ன ஓய்வு நாள்? ரெக்ரியேஷன், அங்கே எங்கே போயிட்டு வர்றதுக்கு உலக மனுஷனுக்கு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமைனா கர்த்தருடைய ஆலயத்தில் நான் இருக்கணும். சும்மா தலைவலி காய்ச்சல்னு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறது இல்லை. அது சீஷத்துவம் இல்லை. That is not discipleship. Don't talk too much. அதிகம் பேசாத. ஆலயத்தை தேடி வருவது முடியாத பட்சமாக இருந்தால் பரவாயில்ல. எனக்கு கை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, வரல, முதுகு வலிக்குது, வரல. இதெல்லாம் சீஷத்துவத்தினுடைய அடையாளமே இல்லை. தேவையா? முடியலையா? இம்பாசிபிள். இல்லைன்னா நீ பரலோகராஜ்யம் போக முடியாதையா. இட்ஸ் இம்பாசிபிள். நீ நினச்சிட்டு இருக்கலாம். இல்லை, வேதம் சொல்லுது
நீ எந்த வழியாக போயிட்டுருக்கன்னு கேட்குறேன். உலக வழியில் போயிட்டுருக்கியா? சபையோடு இணைந்து வாழ தெரியுதா? போதங்கலமான பைபிள் ஸ்டடி, ப்ரேயர் மீட்டிங், நியாயமான காரணமாக முடியலைன்னா பரவாயில்ல. இன்றைக்கி எத்தனை பேருங்க வீட்டில் உட்காந்துட்ருக்காங்க, சிட்டிங் இன் த ஹவுஸ். கேட்டால் சாக்கு போக்கு சொல்கிறது, நியாயமான சாக்கு போக்கே இல்லை. ஆலயம் அவனுடைய வாழ்க்கையில் முதலாவது இல்லை. யூ ஆர் நாட் அ விசிட்டர், யூ ஆர் அ டிசைபிள். சபை வளரணும். ஒருவேளை இன்னொரு சகோதரனோட சேர்ந்து ஜெபம் பண்ணலாம், ஒத்த மனதுள்ள சகோதரனோட சேர்ந்து 4 பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். ஏங்க உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கடமை அவருடைய வழியில் நடக்கும்படியாக உனக்கு என்ன வழி இருக்குது? உனக்கு எத்தனையோ உறவினர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களெல்லாம் ஆண்டவருக்குள்ளே வழிநடத்த வேண்டிய என்னுடைய பொறுப்பு இல்லையா? அவளுக்காக நீ ஜெபிக்கிறையா? என்ன யூ கம் அண்டர் டிசிப்ளின். ஆகவே தான் இது அநேக வழியில் கஷ்டமாக தெரியுது. ஆனால் பழகிறவர்களுக்கு இது தாங்க ஒரு நல்ல வழி. இதுதான் நல்ல வழி. அகல வழியின் இலக்கு என்ன? வாட் இஸ் த கோல் ஆஃப் த பிராட் வே? வாட் இஸ் த கோல்? நரகம் தான், வேற என்ன இலக்கு இருக்குல்ல? வாட் இஸ் த எண்ட் ஆஃப் தட் பிராட் வே? அகலமான வாசலுடைய அந்த முடிவு அழிவு. ஆண்டவர் சொல்லிட்டார், விசாலமான வாசலில் நீ போலாம் வரலாம், விரும்புகிறபடி வாழலாம், ஆனால் அது உனக்கு அழிவு. அது கூட அறியாமல் தாங்க, இக்னரன்ஸ். என்ன ஒரு ஆண்டோடைய உண்மையான பிள்ளைக்கு தெரியும், ஆண்டவரிடத்தில் தன்னை ஒப்புவிக்கும் பொழுது ஆண்டவர் அழகாக எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற என் தேவனாகிய கர்த்தர். நான் டென்ஷனே ஆகணும், இதையும் நன்மைக்கு ஏதோ நடத்துகிறாரு. தேவனுடைய அன்பர்களுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்கிறது. அதுமாதிரி என்னை சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு எனக்கு கை அடிக்குது, கால் வலிக்குது, துணி துவைக்காமல் சட்டை அழுக்காக இருக்குது, சர்ச்சுக்கு போகலையா? உண்மையாலுமே மரியாதை சொல்கிறேன், இன்னைக்கு நீ ஆண்டவரை முதல்ல வைக்கிறேன்னு நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. God is not your first place. Never dreamt of God bless you. உலக பிரகாரமான இன்னைக்கு ஏங்க விற்கிறதுக்கு முன்னால் உளுந்து வணங்குறான். பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறான், 10 கார் அவங்ககிட்ட இருக்குது, முடிஞ்சால் 50 கார் கூட வாங்குவான். நீ அற்பமான காரியத்துக்காக உன்னுடைய ஆத்மாவை நீ விற்கிறையா? உன்னுடைய ஆத்மாவை யோசிச்சு பார். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னுடைய இருதயத்தில் ஈட்டி மாதிரி பாயணும்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்தை விட்டு திரும்பி போகும் பொழுது ஐயோ ஆண்டவரே என்னை மன்னியுன்னு சொல்லி நீ போகணும்னு நான் நினைக்கிறேன். கடினமாக இருக்கா? அதுதாங்க டிசிப்ளின் விரும்ப. டிசிப்ளின் இன்னைக்கு விருப்பம் இல்லை, நீ விரும்புகிறபடி வாழுன்னு சொன்ன ரைட். ஆகவே இது என்னன்னா அது அழிவு தாங்க, வேற வழியே கிடையாது. இவர்கள் நித்திய தண்டனை பெறுவார்கள். மத்தேயு 25 பாருங்க, ஆண்டவர் நரகத்தை மனுஷனுக்கு உண்டாக்கவே இல்லைங்க. மத்தேயு 25:46. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம். வாசிக்காதர் அது வாசிங்க. 46வது வசனம். அந்தப்படியே இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும், நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையும். அருமையான கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னார், ஜீவன் உண்டாயிருக்கும், அதை பரிபூர்ணப்பட வந்தேன். ஒரு மெய்யான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் தேவன் ஜீவனை கொடுக்கிறார். நான் ஒரு பக்கம் நான் சில சமயத்தில் யார் மேலேயுமே நான் கோபப்படவும் முடியாது. ஏன்னு கேட்டால் உனக்கு அந்த வெளிச்சம் இல்லைன்னும் போது நீ வரமாட்டேங்கிறது எனக்கு தெரியும் நல்லா. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? அதனால் பரவாயில்ல விட்டுறலான்னு சொல்லுதா? நீ உத்தரவாதின்னு சொல்லுதப்பா.
யூ ஆர் ரெஸ்பான்சிபிள், யூ ஆர் ஆன்சரபிள். நீ ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும். நீ ஒரு நாள் அவருக்கு முன்னாலே நின்று தான் ஆகணும். உன் இருதயத்தில் இருக்கிற பாவத்தை எல்லாம் வெளியே கொண்டு வருவார். இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்படும்படியாக என்னைக்காவது கல்வாரி அண்ட போய் இயேசுவே பாவியாக என் மேல் கிருபையாயிரும்னு சொல்கிறியா? என்னைக்கு இல்லை, என்னைக்குமே அப்படித்தான் நீ வாழுவ. என் பாவங்களை மன்னித்து எனக்கு இறங்கும் ஆண்டவரே. தாழ்த்துறதாங்க, தாழ்த்துறது. நான் பாவமே செய்யலை, நான் செய்கிறதெல்லாம் தப்பு இல்லை, சரிதான். அம்மையான சோர்ணேஸ்வரி, உண்மையாலுமே இந்த தேவன் ஒருவர் இருக்கிறார். யோசிச்சு பார். இந்த நான் எப்போவுமே ஆண்டவர் இருக்கிறாருங்கிறத நான் நிற்கிற உலகமே சாட்சி. இந்த உலகம் அவ்வளவு கிரமமாக இயங்குது, சுற்றுது. 10,000 கிலோமீட்டர் இப்படி சுற்றுது, இப்படி 1000 கிலோமீட்டர் அது இப்படி சுற்றிட்டு இருக்கு. 90 கிலோமீட்டர் வேகத்தில், 100, 120 கிலோமீட்டர் வேகத்தில் போனீங்கன்னா கார் எப்படி இருக்குன்னு தெரியும். அப்படியே போகிற மாதிரியே தெரியாது. 1000 கிலோமீட்டர் வேகத்தில், இப்படி 10,000 கிலோமீட்டர் வேகத்தில். இது எப்படிங்க? எங்கே இதை யார் இயக்கிறது, யார் செயல்படுத்துறது? ஹவு வேர் கம்ஸ் த எனர்ஜி? அது நகரத்துக்கு யோசி. இது எப்படிங்க தானாக வரும்? மதியினர்கள் சொல்கிறாங்க தானாக வந்துருச்சுன்னு. புத்தி இல்லை, ஆவிக்குரிய அறியாமை, ஆவிக்கு இருள். படிச்சிருக்கான். நான் அன்றைக்கி டாக்டர்கிட்ட போனேன், ஹார்ட் டாக்டர். எனக்கு ஹார்ட் நல்லா தான் இருக்குது கர்த்தர் கிருபையினால். அவர் சொன்னார், போன ஞாயிற்றுக்கிழமை, நான் போனதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை மாயம்மா கோயிலுக்கு நான் போனேன். அங்கே பிரசங்கம் நடந்துகிட்டு இருந்தது. சர்ச்சை பார்த்தேன். ஐயா, அவருக்கு ஜோயல் தெரியும். ஜோயல் இருந்து அப்படி நான் ஜோயலை வந்து பார்த்துருப்பேன் அப்படின்னாரு. பெரிய படிப்பாளி தாங்க. மாயம்மா வந்து ஜீவ சமாதியா? அதுவே சமாதி. அதுக்கு போய் ஜீவ சமாதின்னு எதை பேர் வைக்க முடியுமாங்க? காரணம், நானும் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன். ஒருவேளை ஆண்டவர் என்னை ரட்சிக்காது இருந்திருப்பார். ஆனால் ஒருவேளை படித்து கூட இருந்திருக்கலாம், அவர் கூட இருந்திருக்கலாம். ஆனால் எங்கே போயிட்டுருப்பேன்? அம்மையாலே, இந்த உலகத்தில் த மோஸ்ட் டார்க்னஸ் இஸ் த டார்க்னஸ், ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ், அவைக்குரிய இருள். மெய்யான ஆண்டவரன்னா அறியாமல் எங்கேயோ ஒரு செத்து போன ஒரு சமாதிக்கு பக்கத்தில் போய் நான் செய்ய முடியுமா? அகலமான வழியின் இழுக்கு வேற எங்கேயும் ஆல்டர்னேட். குறுகிய வழியின் இழுக்கு இலக்கு என்ன? வாட் இஸ் த கோல்? இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். காட் கிவ்ஸ் இட்டர்னல், நித்தியத்தை இந்த உள்ளத்தில் வைக்கிறாருங்க. God gives eternity. நான் ஏன் மோட்சம் இருக்குன்னு நான் நம்புகிறேன்னா, எனக்குள்ள நித்தியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறதுனால நான் நம்ப முடிகிறது. ஏன் உன்னால் நம்ப முடியலன்னா, உனக்குள்ள நித்தியம் இல்லைன்னா நீ நம்ப முடியாது. மகிழ்ச்சி கர்த்தருக்குள்ளே இருக்கிறத போல மகிழ்ச்சி இருக்கா? சமாதானம் இல்லை. என்ன? விசுவாசிக்கிறவன் பதறான். பதற வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு தீமையை போல இருக்கலாம், ஆனால் கூட அது எனக்கு நன்மைக்கு எதுவும் ஆண்டவர் செஞ்சுருக்காரு. எத்தனையோ நான் சொல்ல முடியும். நான் பதறி போய் என்ன பிரயோஜனம்? இருக்கிறதையும் நான் கெடுத்து வைக்கிறேன். டென்ஷன். விசுவாசிக்கிறவன் பதறான். நீதியான வாழ்க்கை, கிறிஸ்துவுடனான வாழ்க்கை. நான் 2 ஆர்டிக்கிள் போட்டேன் நேற்று. ஒரு எத்தனை பேர் படிச்சிங்களோ தெரியாது. கிறிஸ்துவுடனான வாழ்க்கை யாராவது படித்தவங்க இருக்கீங்களா? அந்த ஆர்டிக்கிள் யாராவது படிச்சிங்களா? நம்ம குரூப்லேயே போட்டிருக்கேன், போய் படித்து பாருங்கள். கிறிஸ்துவுடனான வாழ்க்கைன்னா என்ன, கிறிஸ்து இல்லாத வாழ்க்கைன்னா என்னென்னு போட்டிருக்கேன், படித்து பாருங்கள்.
ஆகவே நீ யூ வில் லிவ் வித் காட். அவரது சமூகத்தில் சங்கீதம் 16:11 என்ன சொல்லுது? நம்முடைய நேரம் ரொம்ப குறுகியதாயிடுச்சு, நான் சீக்கிரம் முடிக்கணும். சங்கீதம் 16வது சங்கீதம் 11வது வசனம் யாராவது வாசிங்க பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் சார், எதையோ சொல்லுங்கள், வாசிங்க. இல்லை வாசிங்க, முன்னால் வாசிங்க ப்ளீஸ். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு. ஐயா, உனக்கு இயேசுவோடு வாழ்கிறதுல இருக்கிற பாருங்க, என்ன அருமையான காரியம் இல்லை? என்னங்க இதை போல உண்மையாக இருக்கா? இருக்குயா, இருக்கிறதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன். நீ இல்லாதனால தான் நீ எங்கேயோ நின்றுட்டுருக்கிற இல்லை? வேர் ஆர் யூ? வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது. அருமையான சகோதரனே சோரியே, ஒருவேளை இவ்வளவு நாள் அதை பற்றி நீ சிந்திக்காம இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீ சிந்திக்கலைன்னா நான் வருத்தப்படுறேன். உனக்காக நான் ஒருவேளை அழலாம். உங்கள் பெருமை நிமித்தம் ஆண்டவர் கண்ணீர் சிந்துகிறார். 12 இயேசு வசனத்தில், இந்த வசனத்தில் இயேசு என்ன கட்டளையை அளிக்கிறார்? என்ன கட்டளைப்பா? He has got a commandment, it's not option. நுழைஞ்சா நுழைப்பா, நுழையலன்னப்பா பரவாயில்லப்பா. நான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இடுக்கமான வாசலாய் பிரவேசியுங்கள். enter is a commandment, it is not an option. இது கட்டளை. அவருடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டியது உன்னுடைய கடமை. ஆகவே இன்னைக்கு ஆண்டவர் அழைக்கிறார், உன்னை ஒப்புக்கொடு. உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவருடைய கரத்தில் உன்னை ஒப்பு கொடுத்தா, இந்த உலகத்தில் ஆண்டவரை நம்பி என்னை கைவிட்டார்னு சொல்லி ஒருத்தரை கை தூக்க சொல்லுங்க. நான் இந்த ஊழியத்தை விட்டுறேன், ஊழியத்தை நான் விட்டுறேன். இயேசுவை நம்பி என்னை கைவிட்டார்னு சொல்லி ஒருத்தரை கை தூக்க சொல்லுங்க இந்த உலகத்தில். ஆனால் இயேசுவை நம்பாதனால நான் கைவிடப்பட்டேன்னு சொல்கிறது மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ். அதில் நீ ஒருவராக இருந்துடக்கூடாது. அதுதான் என்னுடைய பாரம். ஆண்டவரே, எவ்வளோ சத்தியத்தை கேட்டும் கடைசியில் உன்னுடைய வாழ்க்கையில் நரகத்துக்கு நீ போவேன்னா உன்னை நீ மன்னிச்சிக்க முடியாது. ஏன்னா போதகர் அன்னைக்கு சொல்லிகிட்டே தான் இருந்தார். போதகன் சொல்ல நான் கேட்கல சொல்லிகிட்டே தான் இருந்தார். ஐயோ நான் ஏன் கேட்கல. சிலதெல்லாம் ரொம்ப பாதிக்குது. சந்தர்ப்பத்தை தவறி வெட்டிட்டா. இந்த பிளேனில் போனவங்க சிலர் போகாமல், ஒரு அம்மா போக முடியல, லேட் ஆயிடுச்சு. அந்த அம்மா எப்படி நான் போகாதனால தப்பிச்சிட்டேன். ஆனால் எத்தனை பேர் போனவங்க எவ்வளோ முண்டி அடித்து போயிருப்பாங்க. அதுமாதிரி உன்னுடைய வாழ்க்கையை நீ யோசிச்சுப்பார். தேவனுக்கு உன்னை ஒப்பு கொடுக்குற மனசை, ஆனால் உன் வாழ்க்கையை எப்படி சரிபடுத்துன்னு ஆண்டவருக்கு தெரியும். நான் இதை எப்படி பண்ணுவேன், அதை எப்படி பண்ணேன், உங்கள் வேலை இல்லை, அது ஆண்டோடைய வேலை. 13 இந்த அழைப்பு இட்ஸ் எ வெரி வெரி அர்ஜென்ட் அண்ட் சீரியஸ். ரொம்ப ரொம்ப அவசரமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். எபிரேயர் 3வது அதிகாரத்தில் நீ ஆண்டுடைய வார்த்தையை கேட்டும், ஒருவேளை இங்கே இருக்கிற சிலர் இப்படி செய்யலாம், ஆனால் யாரும் செய்யக்கூடாதுன்னு தான் நான் விரும்புகிறேன். ஒருவரும் அதை செய்ய வேண்டான்னு நான் நினைக்கிறேன். எபிரேயர் 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் இங்கே எச்சரிக்கிறார்.
15வது வசனம் வாசிக்கார வாசிங்க பிரதர்ஸ், யாராவது ஒருத்தர் வாசிங்க ப்ளீஸ். என்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதல் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். போதுங்க. இன்று கர்த்தரோடு கூட பேசுகிற நாள். அவர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். உன் இருதயத்தை கடினப்படுத்தாத. இன்னும் சில எச்சரிப்புகளை பார்க்கிறோம் 14. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். என்ன கேட்டால், அநேகர் விசாலமான வழியில் வாழ்வார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. இந்த ஒரு சிலரில் நான் இருக்கணும் தான் நான் நினைப்பேன் ஒழிய, அது அழிந்து போகிற பலரில் நான் ஒருவனாக இருக்கணும்னு நினைக்க முடியுமா? பைபிள் சொல்லுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம். வேதத்தில் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. இட்ஸ் ஆல் வெரி பிளைன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கார வாசிங்க ப்ளீஸ் பிரதர்ஸ். யார வாசிங்களே. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே, அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. ஒளியை குறித்து நான் சாட்சி கொடுக்கிறேன், ஆனால் நீயோ இருளையே விரும்புகிறாய். அதுவே ஆக்கினையினுடைய தீர்ப்புக்கு காரணம். நெருக்கமாக வந்துட்டான். 15வது, நான் குறுகிய வாசலில் எவ்வாறு நுழைய முடியும்? ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவனோடு கூட பேசுவார். ஆனால் நான் குறுகிய வாசலில் நுழைய விரும்புகிறேன் என்று சொன்னால் நான் எவ்வாறு நுழைய முடியும்? முதலாவது, உன்னை யாருன்னு ஒத்துக்கொள். ஆண்டவரே, பாவத்தன்மை உள்ளவன், என்னை மன்னியும் ஆண்டவரே. எவ்வளோ கீழ்ப்படியாமை என்னிடத்தில் இருக்கு, ஆனால் இன்னைக்கு உயிரோடு இருக்க நம்முடைய கிருபை. இயேசுவே, உம்மை தவிர எனக்கு வேற வழியே இல்லை. இயேசுவை மட்டும் நம்புங்கள், அவரிடத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் எடுத்துக்கொண்டு தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை சப்ஜெக்ட்ஸ் ஹியூமிலியேஷன் அண்ட் சப்மிஷன். உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இனி நான் அல்ல ஆண்டவரே. கிறிஸ்துவ அருமையான சவனேஸ்வரி, இதைவிட தேவனோடு கூட தெளிவாய் பேச வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கல, ஆனால் பேசியிருக்கிறேன் விசுவாசிக்கிறேன். 17, நான் குறுகிய வழியில் இருப்பதாக நினைத்து கொண்டு அகலமான வழியில் இருக்க முடியுமா? இருக்க முடியும். அப்படித்தான் நிறைய பேர் ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். அம்மையாலே உண்மையாக சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்பொழுதும் ரட்சிப்பை நிறைவேற வேண்டும் என்று அவர்கள் வாஞ்சிப்பார்கள். ஜார்ஜ் விட்ஃபீல்ட், a great man of God, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை ரட்சிக்கும்படி கர்த்தர் உபயோகப்படுத்தப்பட்ட பாத்திரம். ஆனால் அவர் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனான்னு யோசிப்பார். அநேக சமயங்கள் அவருக்குள்ள பயம் வரும். ஆகவே உன்னை ஏமாத்திக்காத. ஆண்டவருடைய வாழ்க்கையில் முதலாவது இல்லை என்று சொன்னால் யூ ஆர் நாட் அ டிசைபிள். அதனால் 7:21 கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்ல தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. உண்மையான மன மாற்றம் தேவை. ஆண்டவரே, என்னால் முடியலன்னு சொல்ல தப்பில்லை. நான் வெளிவர விரும்புகிறேன், குறுக்கமான வாசல் வெளியே விரும்புகிறேன், நான் முடியலன்னு சொல்ல தப்பில்லை. 18, ஒரு இறுதியான கேள்வி நான் கேட்குறேன்.
இதுக்கு நடுநிலை ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. இல்லை, அந்த குறுகிய வாசலுக்கும் குறுகிய அந்த வாசலுக்கும் குறுகிய வாசலுக்கும் அகலமான வாசலுக்கும் இன்பிட்வீன் ஏதாவது இருக்குதோ? இல்லை இல்லை. எய்தர் யூ கேன் சரண்டர் டு காட், ஆண்டவர்கிட்ட நீ ஒன்று ஒப்பட நடுநிலை என்பதில்லை, நித்தியம் உண்மையானது. நீ விரும்பலையோ there is an eternity. நான் அடிக்கடி யோசிப்பேன், நானும் மனுஷன்தான் இல்லை, இப்போ உண்மையாலுமே நரக மோட்சம் இருக்கா? அப்போ நான் யோசிப்பேன், என் வாழ்க்கையை நான் யோசிக்கும் பொழுது ஆண்டவர் என்னை ரட்சிக்காமல் இருந்திருப்பாரானா நான் எங்கே போயிருந்திருப்பேன்? என்னை மாற்றினார் அவர், உண்மை இல்லையா? நானே மாற்றிக்கொள்ள பார்த்த முடியலையே. அருமையான நேஸ்வரியே, நான் இன்னும் அதிகமாக பேச விரும்பலை. இந்த காலையில் ஆண்டஇடத்துல நீ என்ன பதில் சொல்கிற, நீ அவர்கிட்ட சொல்லு. ஆண்டவரே, நான் விசாலமான வழியை, விசாலமான பாதை வழியில் போயிட்டுருக்கிறேன். இயேசு மட்டுமே பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அது பிரதான பாவி நான். சொல்லுவோமா? உண்மையாலும் சொல்கிறான், நான் இன்றைக்கி நீ இந்த ஆலயத்தில் உட்காந்துருக்க, வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் உனக்கு தெரியாததல்ல, உடைய பாவங்கள் உனக்கு மறைவா இல்லை, உனக்கு தெரியும். ஆனால் தாழ்த்து தப்பனேனை மன்னியும், நமக்கு எதிராய் செய்த பாவங்களை மன்னியும், உம்மை நம்பாத வாழ்ந்ததை மன்னியும். உம்மை முதல்ல ஆண்டவர் வைக்கலன்னாவே நீ மோட்சம் போக மாட்டையா. You can never go to heaven. I want to be very plain. வேற எத்தனை அடுக்கிட்டு போ, வேதமாக தான் சொல்லுவன், தன்னைத்தான் வெறுத்த சிலுவை எடுத்துட்டு என்னை நோக்கி வரலன்னா உனக்கு வாசல் இயேசுவா உலகமா? நீ நடந்து போகிற பாதை இயேசுவின் வழியா உலகத்தின் வழியா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் ஒருவரே ஒரு மனிதனை இழுத்துக்கொள்ள முடியும். பேசும் பேசும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போற்றும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய